نحمده ونصلي على رسوله الكريم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أوتيت القرآن ومثله معه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் தோன்றுகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இர்ஃபானுல் ஹுதா அரபிக் கல்லூரியினுடைய இந்த பட்டமளிப்பு அமர்வில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மாணவர்களுக்கு சனது வழங்கி அமர்ந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் குப்லா தாமத் பரகாத்துஹு, மேலாள் நீதிபதி சங்கைக்குரிய ஜியாவுதீன் சாஹிப் உள்ளிட்ட இந்த அவையில மேடையில் வீட்டிருக்கக்கூடிய மூத்த உலமா பெருமக்கள், அரபிக் கல்லூரிகளின் முதல்வர்கள், பேராசிரியர்கள், இன்னமும் இந்த விழா சிறக்க வருகை தந்திருக்கிற ஏராளமான உலமா பெருமக்கள், அவர்களுக்கெல்லாம் நல்லதோர் உரை நிகழ்த்தி இங்கே விடைபெற்றிருக்கிற அன்பு நண்பர் அபு தாஹிர் பாக்கவி அவர்கள், பட்டம் பெறக்கூடிய அன்பு சகோதரர்கள், அவர்களின் பெற்றோர், உறவினர்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், செவிமடுத்து கொண்டிருக்கிற தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் 40 வருஷத்தை நிறைவு செய்கிற ஒரு கல்லூரியினுடைய இனிமையான ஒரு தருணத்தில் நாம் இங்கே இந்த மதரசாவை குறித்து, இதன் கடந்து வந்த பாதை குறித்து, எதிர்காலத்தில் இது ஆற்ற வேண்டிய பணிகளை குறித்தெல்லாம் பல்வேறு சிந்தனைகளை எனக்கு முன்னாலே பேசியவர்கள் வைத்தார்கள். 40 ஆண்டுகளாக நடைபெறும் இந்த மதரசாவில் வெவ்வேறுக்குரிய ஆரம்ப 15 ஆண்டு காலங்கள் மர்ஹூம் நிஜாமுதீன் ஹஜ்ரத் அவர்கள், அல்லாஹ் அவரை உயரிய சொர்க்கத்தில் சேர்ப்பானாக, அவர்கள் கையில் எடுத்து மிகுந்த சிரமத்தோடு உருவாக்கிய இந்த ஸ்தாபனத்தை அன்பு நண்பர் மீர் முகமது தாவூதி அவர்கள் ஏறத்தாழ ஒரு 25 வருஷம், 4 நூற்றாண்டு காலமாக தொடர்ந்து அதை நடத்தி கொண்டு வருகிறார்கள். ரமதானில் எல்லாம் சென்னையின் எந்த வீதியிலும் அவரை பார்க்கலாம். சென்னைக்குள்ள எல்லா வீதியிலும் யார் யார் எப்படி என்று அவருக்கு தரமும் தெரியும். ஆடி கறப்பவர்களிடத்தில் ஆடியும், பாடி கறப்பவர்களிடத்தில் பாடியும், மொத்தத்தில் அவரே சொன்னது போல தன்னுடைய வசூல் பிடிவாதத்தில் சமரசம் செய்யாத ஒரு சூழலில் 25 ஆண்டு காலம் அவர் மதரசாவை நடத்தி இருக்கிறார். அன்பு நிறைந்த உள்ளூர்காரர்கள், உலமாக்களின் ஒத்துழைப்போடும் அல் ஹரமைன் ட்ரஸ்டினுடைய இங்கே இருக்கக்கூடிய கரைக்குரிய இப்ராஹிம் ஆஜியார், ரஃபீக் ஆஜியார் போன்றவர்களுடைய பெரிய ஒத்துழைப்போடு ஒரு சிறந்த ஒரு ஸ்தாபனமாக இது வளர்ந்திருக்கிறது. இன்னமும் பொன்விழாவை நோக்கியும் வைர விழாவை நோக்கியும் நகர்கிற சூழலை அல்லாஹ் அடுத்தடுத்து இந்த மதரசாவுக்கு லகுவாக்கி தருவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு ரொம்ப நேரம் சிறப்புரை பண்ணி உங்களை உட்கார வைக்கிற ஐடியா இல்லை. சிறப்புரை இறுதி நேரம் வருகிற போது சிற்றுரையாக மாறிவிடும்.
அந்த அடிப்படையில் நான் செய்துரை தான். காரணம், டேபிள்லாம் போட்டு ஆல்ரெடி உட்கார்ந்தாங்க. நான் வருகிற போதே ஒரு சீட்டு காலி இல்லை, எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். நாம் இப்போ முடிஞ்சாலும் போய் வழக்கம் போல பின்னாடி தான் நிற்கணும், அவர்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரை. அதனால 1-2 வார்த்தைகள் மாத்திரம் சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். 40 வருஷத்தில் ஒரு கடந்த 10 வருஷமாகத்தான் இவர்கள் பட்டம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஹாஃபிதுல் குர்ஆன்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போல மௌலவி ஆலிம்களையும் 2015 இருந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். என் நினைவில் 1-2 வருஷம் நீங்களாக எல்லா பட்ட படிப்பு விழாக்களிலேயும் பங்கு கொள்ளுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஆண்டும் அந்த அடிப்படையில் வந்திருக்கிற உங்களோடு என்ன கண்ணு கட்டிய வரை நிறைய உலமாக்களும் தொலைமாக்களும் கண்ணுக்கு தெரிகிறார்கள். உலகத்தோடு முடித்து விடாமல் மறுமைக்கும் சேர்த்து பலன் தருகிற ஒரு மாபெரும் கல்வியை தான் அரபிக் கல்லூரிகள் வழங்கிக் கொண்டிருக்கிறது. கல்வியாளர்களோ கல்வி நிறுவனங்களை சார்ந்தவர்களோ கோபித்துக் கொள்ள வேண்டாம். ஒழுக்க மாண்புகளுக்கு சமீப காலங்களில் பொதுவான கல்லூரிகளில் அதிகம் கவனம் செலுத்தப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் அரபிக் கல்லூரிகள் படிக்கும் படிப்பை விட, இருக்கிற சிலபஸை விட, அவர்களினுடைய கல்லூரிக்குள்ளே இருக்கிற கரிக்குலங்களின் எல்லாத்தையும் விட முதலில் ஒழுக்க மாண்புக்கு முக்கியத்துவம் தருகிறவை தான் அரபிக் கல்லூரிகள். உலமாக்களுடைய மஜ்லிஸிலே நிறைய சொன்னது உண்டு. நான் தொடர்ந்து இப்போதும் என் நினைவுக்கு வருகிறது. காலேஜில் எங்களுடைய உற்சார் மறுபடியும் PhD எழுதியவர்கள் நபரதாகவும் மறுப்பதாகவும் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, கடைசியாக கடந்த ஆண்டு அதிர்ந்தவர்கள் வஃபாத்திற்கு முன்னால் மிக இறுதியாக அவர்களை சந்தித்தோம். அவர்கள் தள்ளாடுகிற வயது எப்போது உட்கார்ந்து பேசினாலும் ஞானத்தில் கொப்பளித்து பேசுவார்கள். 1060 பக்கத்தில் நான் எழுதிய சஹாபாக்கள் வரலாறு புத்தகத்திற்காக ஒரு வாழ்த்து போட்டு நீங்க ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு போய் உட்கார்ந்தோம். ஒரு 2 வருமாக்கள் அதிர்ந்தவர்கள் நீ கொஞ்சம் வாசி ஒரு பக்கம் நல்லா வாசித்தேன், எழுதி கையெழுத்து போட்டாங்க. இதற்கு பின்னால் சில நாட்களிலே அதிர்ந்தவர்கள் இல்லை. என்னோடு அப்போது அதிர்ந்தவர்கள் கூட இருந்தவர்களில் என்னுடைய மதரசாவுடைய துணை முதல்வர் அதிர்ந்து இப்போது என்னோடு வந்திருக்கிறார்கள். என்ன சொன்னாங்கன்னா, பேசிட்டு இருக்கிறப்போ நான் சொல்ல வர்ற செய்தி அதுதான். ஏப்பா முத்துலுக்குள்ள எயில வளவு பேசி அப்படின்னு நிறைய ஹதீஸ் மேடையில பேசுறீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் இங்க இருக்கிற மேடையில் இருக்கிற நிறைய உலமாக்கள் அவர்தான் இருக்கிறது உட்பட நாங்கள் எல்லாரும் அதனுடைய மாணவர்கள். நாங்கள் வந்து வண்டி போட்டு ஓதிருக்கோம். அப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி நான் அர்த்தம் சொன்னேன். சீனா சென்றாயினும் சீர்கல்வியை கற்றுக்கொள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுக்கு திரும்ப கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துல சீனா அவ்வளவு பெரிய அளவு கல்வியில பெருசா இருந்துச்சான்னு கேட்டாங்க. இல்ல தெரியல. இல்ல சீனாவுக்கு போய் படிச்சிருந்தான்னு சொல்றதா இருந்தா சீனா பயங்கரமா கல்வி கற்றுட்டு இருந்தா தானே. அப்ப கல்வியாளர்கள் அங்க இருந்தாங்களா? கல்விக்கூடங்கள் அங்க இருந்தாங்களா? அறிவுஜீவிகள் இன்டலெக்சுவல்கள் அங்க இருந்தாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்தில் ஒட்டுமொத்த உலகத்தின் ஞானத்திற்கும் பட்டணம் என்பது மதீனா தானே. பின்ன எப்படி அவங்க வந்து சீனாவுக்கு போன்னு சொல்லுவாங்க? லாஜிக்கா இது கொஞ்சம் இடிக்கலையா? நீங்களும் எல்லா பக்கம் மேடைகள்ல எல்லாரும் பேசுறீங்களேன்னு கேட்டாங்க. அதற்கு அவர்கள் சரி, இந்த மாதிரி கேட்கிற போது பொதுவா அவங்களே பதில் சொல்லட்டும்ன்றதுக்காக மௌனம் காப்பதுதான் அழகு. அப்போ அது சொன்னாங்க, அந்த ஹதீஸுக்கு இப்படி அர்த்தம் வைக்க வேண்டும். முத்துலுக்குள்ள நீங்கள் சீனாவில் இருந்தாலும் இங்கு வந்து படித்துக் கொள்ளுங்கள். வார்த்தை அங்கே அரபு இலக்கணப்படி உடமாக்களுக்கு தெரியும். லவ்வுக்கு பின்னாலே காணையக்கூணும் அந்த வெர்பு, அந்த விகுதி அங்கே போயிருக்கும். அசல்ல முழு சென்டென்ஸ் இப்படிதான். ஒத்துக்கொள்ள உடவு பிரிசின்னா உடவு குறித்தும் பிரிசி, நீங்கள் சீனாவில இருந்தாலும் இங்கு வந்து படித்துக் கொள்ளுங்கள் என்று அர்த்தம். அழைப்பு கொடுப்பது மதீனாவை நோக்கி வாருங்கள் என்று அர்த்தம். உலக
மார்க்கத்தோடு சேர்ந்து ஒழுக்கத்தோடு சேர்ந்து சரிய சட்டங்களை உள்ளடக்கி படைப்புகளை ஆராய்ச்சியை தாண்டி படைத்தவனை பற்றிய ஞானத்தை கற்றுத் தருவதுதான் ஆக உயர்ந்த கல்வி என்பதை கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் பெருந்தகை அதற்கு அவர்கள் சொல்லித் தந்ததை நான் இந்த கல்வியில சுமார் 7 ஆண்டு காலம் படித்து முடித்து பட்டம் பெறக்கூடிய மௌலவிகளுக்கும் ஏற்கனவே பட்டம் பெற்றவர்களுக்குமான செய்தியாய் நான் இங்கு சொல்ல வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அன்பிற்குரிய உலமா பெருமக்களே, லீடர்ஷிப் என்கிற தலைமைத்துவத்தை இந்த உம்மத்திற்கு தொடர்ந்து 1400 வருஷமாக அல்லாஹ் உலமாக்களுக்கு வழங்கியிருக்கிறார். ஒரு லீடர்ஷிப், உனக்கு எத்தனை கோடி வேண்டும்? கோடிகள் வேண்டாம், தலைமையை எடுத்துக் கொள். பெரிய பதவி ஏதாவது வேண்டாம், லீடர்ஷிப் எடுத்துக் கொள்ளுங்கள். கையில வைத்திருக்கிற பல கோடிகளை விட, அடையும் உயர் பதவிகளை விட, எல்லாவற்றையும் விட சமுதாயத்தின் தலைமைத்துவம் என்பது ஆக பெரிய ஒரு உயர் பதவி. அந்த உயர் பதவிக்கு ஆட்டோமேட்டிக்காக இவர்கள் ஒரு 7 ஆண்டு 10 ஆண்டு, ஒரு 3 வருஷம் ஆபீஸ், 7 வருஷம் மௌலவி, 10 வருஷத்தை அரபிக் கல்லூரியிலே மண்டியிட்டு தொடர்ந்து அல்லாஹ்வின் சொல்லையும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லையும் வெறுமனே வாசிக்காமல் ஆய்வு ரீதியாக அதை படித்து முடிக்கிற போது இறைவன் ஆக உயர்ந்த இடத்திற்கு வைக்கிறார். அன்பர்களே, நாமெல்லாம் அடிக்கடி ஓதுகிற யாசின் சூரா ஒரு வாக்கியம் வருகிறது, வனத்துவமா கத்தவு ஆதாரவும் ஒவ்வொரு செய்தியின் அசைனாவும் இமாமி மூவி. நாம் எல்லாருடைய நற்செயல்களையும் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். அதுல ஏற்கனவே வாழுகிற காலத்தில் நாம் விட்டு விட்டு போன தடயங்களை பதிவு செய்கிறோம் என்கிறான் அல்லாஹ். யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழ்த்து விடைபெறுகிற போது என்ன விட்டு போன, என்ன விட்டு விட்டு போனாய்? நீ போனதற்கு பிறகு இங்கே செயல்படும் கல்வி கூடம், நீ போனதற்கு பிறகு இங்கே செயல்படுகிற இங்கே மக்களுக்கு பலந்தருகிற 6 குளம், ஏரி, நூல் நிலையம், பள்ளிக்கூடம், எதுவெல்லாம் நாம் போன பிறகு நம் பெயர் சொல்லுகிற நீங்கா நினைவுகளாக அடுத்த தலைமுறையும் இருக்கிறதோ அவைகளெல்லாம் தடயங்கள் என்று பெயர். வாழ்ந்துட்டு போறது பெரிய விஷயம் இல்ல, போன பிறகு நம்மளை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு தடயம் வேணும். சும்மா கடை வச்சிருந்தாரு, வீடு கட்டினாரு, பிள்ளைகளை எல்லாம் கட்டி கொடுத்தாரு, மௌத்தா போயிட்டாரு என்று சொல்லுவதை விட, பிறப்பு இந்த ஆண்டு இறப்பு இந்த ஆண்டு என்று நடுகல்லிலே நட்டு வைப்பது போல 2 வார்த்தை எழுதுவதை விட, இவர் வாழ்ந்த காலத்தில் இவ்வளவு பணிகள் நடைபெற்றது, கல்வி பணிகள் இவ்வளவு, மருத்துவ பணிகள் இவ்வளவு, உயர்கல்விக்கான பணிகள் இவ்வளவு, இந்த சமூகத்திற்கு இவர் இவ்வளவு செய்தார் என்று பேசப்படுகிற செய்திகள் எல்லாம் விட்டு விட்டு போனால் அதற்கு தடயங்கள் என்று பெயர். உண்மையாகவே அந்த வகையில் ஒரு பேச்சுக்கு சொன்ன யாராவது ஒரு ஆள் ஒரு 60-70 வருஷம் வாழ்ந்து நிறைவுபடுத்தி விட்டு போகிறார். நம்முடைய இஸ்லாமியர்களின் அகீதா நம்பிக்கையின்படி ரப்பு விசாரணை நடத்துகிற போது நீ என்ன பண்ணன, உன்னுடைய ஆயுளில் நீ என்ன செய்தாய் என்று கேட்டால் சொல்லுவதற்கு நிறைய உண்டு. நான் ஏராளமான குழந்தைகளுக்கு உனது மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தேன், சரியத்தை சொல்லிக் கொடுத்தேன், பாடம் நடத்தினேன், 10,000 பேருக்கு வழிகாட்டியாக இருந்தேன். இதுவெல்லாம் நிறைவான வாழ்க்கையில் நாம் விட்டு விட்டு போற தடயங்கள். அந்த தடயங்களுக்காகத்தான் உங்களை இங்கே உருவாக்கப்படுகிறது. குறிப்பாக பட்டம் பெறக்கூடிய ஆண்கள் அல்ல, பட்டம் பெற்றவர்களுக்கும், அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பணி உண்டு. நம்ம பணி ரொம்ப நிறைய பணி, எக்கச்சக்கமான பணி. ஒரு யாராவது ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு வக்கீல், அவங்க துறையில சில வேலைகள்லாம் பார்ப்பாங்க இல்லையா. ஒரு இமாம சிக்ஷனுக்கு இருந்தால பன்முக பங்களிப்புங்கிறாங்கல்ல, அவ்வளவு துறையும் இதுல வந்து பார்க்கணும். இமாமத்தி செய்யணும், பேக்மா வேலையா இருக்கணும், குழந்தைகளுக்கு ஓரை கொடுக்கணும், நிக்கா நடத்தி வைக்கணும், தலாக்கு கமிட்டி நடத்தி வைக்கணும், தலாக்கு ஆகாம 2 சேர்த்து வைக்கணும், ஆலோசனைங்கிற பேர்ல வருவாங்க, ஆலோசனை சொல்லணும், கேள்வி பதில் கேட்டு வருவாங்க, கேள்வி பதில் சொல்லணும், சமயங்கள்ல ஓதிப்பாடுன்னு வருவாங்க, ஓதிப்பாக்கம் செய்யணும். இது அல்லாம அவருக்கு அது பேச்சாளராக இருக்கணும், அவருக்கு போக எழுத்தாளராக இருந்து எழுதிட்டு இருக்கணும். ஒரு 10-15 லிஸ்ட் சொல்லலாம். எல்லா பணியையும் அவர் ஒன்றுதான் பார்க்கணும். சில பள்ளிவாசல்கள் சமயங்கள்ல சந்தாவும் கூட வசூலிக்கணும்.
அரபி கல்லூரிகளில் கற்றுக் கொடுத்தது மிகப்பெரிய அனுபவத்தோடு சமுதாயத்தில் எல்லாம் செய்ய வேண்டும். நான் ஒன்று சொல்லுகிறேன், மௌலவிகளுக்கு நிறைவுக்கு வந்துவிட்டேன். அன்பானவர்களே, எந்த காலத்திலேயும் நாம் படித்த படிப்பு கொஞ்சம் மட்டமானது என்கிற எண்ணம் மட்டும் கியாமத் வரை வர வேண்டாம். உயர்கல்வி, ஆக உயர்கல்வி வேணும்னா ஒன்று சொல்லலாம், உங்கள் சம்பளம் லட்சங்களிலே இல்லை, அது வேணா உண்மை. ஓரிலக்கத்தில் 2 லட்சம் என்பதே பெருசுங்கிற மாதிரி உள்ள சம்பளம் பொருளாதாரம் குறைவு இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஓப்பன் டிக்ளராக செய்கிறேன், குறைவான சம்பளத்திலும் நாங்கள் உலமாக்கள் நிம்மதியாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இதை வாய்ப்பா பயன்படுத்தி முன்னோருக்கு யாரும் சம்பளமே கூட்டாம போடுறாங்க. அதாவது நீங்கள் ஏன்னா சம்பளம் கம்மியா இருந்தாலும் நல்லா வாழ முடியும். தெரியுமா? லெஸ் லக்கேஜ் மோர் கம்பல்சரி. சுமை ரொம்ப அதிகமா இல்லைன்னாலே ஃப்ரீயா இருக்கலாம். எக்கச்சக்கமா காசு இல்லாம இருக்குமே. நான் இதே மேடையில பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், நாங்கெல்லாம் படித்து 5வது நிமிஷம் தூங்கிடுவோம். நம்மகிட்டே ஒரு 10-20 கோடி இருந்துச்சுன்னு வைக்கிறேன், உங்களுக்கு மாத்திரம் போட்டாலும் தூக்க வராது, எத்தனை மாத்திரம் போட்டாலும் தூக்க வராது. சமயங்கள் கேட்பாங்க, இதெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது, என்ன ஓடுறது? நம்ம ஒரு பெரிய செலவாட்டா ஒரு 100 செலவாட்டு சொல்லி கொடுத்து போல ஓடுங்க, நைட்டு தூக்க வந்துடும். 1 மணிக்கு போன பண்ணி அது முடிஞ்சது, அப்புறம் ஓடுறது வராது. பிரச்சனை, அது இது பார்ட்டி, கஸ்டமர் செக்கு, பவுன்ஸும் இதை எப்ப பார்த்தாலும் அதுவே. குறைந்த சம்பளத்திலும் நிம்மதியாக வாழணும். நான் மௌலவிகளுக்கு சொல்லுவேன், யாருக்கையும் கை நீட்டாத வாழ்க்கை வேண்டும், அதைத்தான் ரப்புட்டு கேட்கும். திரும்ப திரும்ப நம் உலமாக்கள் சொல்லிக் கொடுத்த துவா என்ன தெரியுமா? அல்லாஹும்ம லா தஜ்அல் துன்யா அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா. துன்யா எங்களுக்கு பெரும் கவலையாக, எங்களின் பெரிய லட்சியமாக துன்யாவை ஆகிறது. எங்களின் கல்வியின் பிரயோஜனமாகவும் துன்யாவை ஆகிறது. எங்களுக்கு அது இல்லை. அதையெல்லாம் தாண்டி நிம்மதியான வாழ்க்கை வேண்டும். திரும்ப திரும்ப நாம் அரபிக் கல்லூரிகளில் உஸ்தாதுகள் ஓத கேட்டிருக்கிறோம். அல்லாஹும்ம ஜஅல்னா முஹ்தாஜின இலைக், ஒன்றை மட்டும் தேவையாகிற மாதிரி எங்களை ஆகிடுது. ரப்பே, நீ கொடுன்னா அவர்கிட்ட கேட்கணும். நீங்க யாராவது கொடுங்கன்னு யாருக்கும் கேட்க வேண்டியதில்லை. அப்படி கேட்காத வரைக்கும் நமது கண்ணியம் வேற. குறிப்பிட்டு சொல்லவில்லை என்றாலும் பொதுவாய் சொல்லுகிறேன், கை நீட்டுகிற போது ஏற்படுகிற கேவலம் பணிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். பணிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். யாராவது ஒருவரிடத்தில் எனக்கு தான் என்று நீங்கள் கை நீட்டுகிற போது ஒரு சமூகத்தில் அவன் செய்கிற குற்றத்தை, அவனுடைய பப்ளிக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் பேச முடியாமல், சொல்ல முடியாமல், எழுத முடியாமல், தெரிவிக்க முடியாமல் முடக்கப்படும் அபாயம் தேவையாகுவதில் இருக்கிறது. அறிவார்கள் எல்லாமா சயீத் அல்-ஹலபி ரஹ்மஹுல்லாஹ், அவங்க பெரிய பாடம் நடக்கிற பேராசிரியர், பெரிய ஞானி, பள்ளிவாசல்ல உட்கார்ந்து பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வயசானவங்க, காலை நீட்டி தான் உட்கார்ந்து இருப்பாங்க. நல்லா காலை நீட்டி உட்கார்ந்து இருப்பாங்க, பாடம் நடத்திட்டே இருக்காங்க. திடீர்னு பள்ளிக்கு தொழுவதற்கு மன்னர் வந்துட்டார். இப்ராஹிம் பாதுஷாங்க அவர் காலத்தில் மன்னர் கலீஃபா. சட்டம் புத்தகத்தை முன்னாடி உள்ள சிப்பாய்கள், அவங்க இவங்க செக்யூரிட்டி எல்லாம் வந்து அங்க திடீர்னு வந்தா இவங்க காலை நீட்டி உட்காந்துருக்காரு. மன்னர் வர காலம் வளர்ந்த எந்த மன்னர் வந்தா எனக்கு இல்லை, என் காலம் போகல, நான் நீட்டிட்டு இருக்கேன். அவர் வர்றதுனால சரியா நல்லா இல்லாத காலம் நான் எப்படி மடங்கிறது? அவர் வரட்டும், எது வர்றாரு கொண்டு போட்டோம். எல்லாரும் பொதுவாக சில நேரம் மன்னர்கிட்ட எதிர்பார்க்கிறதுனால இந்த எடுமுடிய பண்ற அளவுற பயங்கரமா இருக்கு. இன்னைக்கும் கூட போஸ்ட்ல இருக்கிற நிறைய பேர் பண்பானவங்களா இருப்பாங்க, அவர் கூட 2 பேர் இருப்பாங்க, இடத்தையே பிரகடனமாக்கிடுவாங்க. அது மாதிரி யாரு இவங்க காலை நீட்டினவங்க மடங்கவே இல்லை. மன்னர் வந்தார், அவருக்கும் அந்த மென்டாலிட்டி போடுறது. சில பேர் ரொம்ப ஹை போஸ்ட்ல போயிட்டாவே அவன் காலை உழுகணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கால் நீட்டிட்டு பார்த்துட்டாரு, விசாரிச்சாரு யாரு அவங்க. இங்க இருக்கிற பெரிய ஆளு, அவங்கதான் இந்த ஊர்லயே பெரிய ஆளு. இங்கதான் பாடம் நடத்துவாங்க, எப்பவுமே ஹதீஸ் பாடம் நடக்கும். பல்வேறு ஊர்கள்ல தேசங்கள்ல இருந்தெல்லாம் வந்து இவங்க படிக்கிறாங்க.
அவர் பேர் என்ன எல்லாம் விசாரிச்சார். போயிட்டு ஒண்ணுமே சொல்ல போயிட்டார். தன்னுடைய பிஏவை விட்டு தங்க காசு ஒரு பையில போட்டு கொண்டு போய் அந்த பள்ளிவாசல்ல அவங்க கொடுத்துடுவா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாரு. வந்த உடனே இவங்களுக்கு விவரம் கொடுத்து வச்சு, இதாண்டி நீங்க பை கொடுத்து விடுறது எதுக்கு தெரியுமா, நாளைக்கு நான் வேற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக சொன்னாரு. கொண்டு போய் திரும்ப கொடுத்து அவனுக்கு அதிர்ச்சி. தங்க காசு அரசர் கொடுத்துட்டு வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க. முதல்ல பார்க்கறாங்க அதிர்ச்சி. இல்ல அரசர் கொடுத்து விட்டாரு. அவர் தான்ப்பா நீ போய் திரும்ப கொடுத்துரு. இல்ல என்ன சொல்றதுன்னு கேட்டார். நான் சொல்றதை சொல்லு. இன்னல்லதி மக்கள் இதிலை நான் எதை உணவு மந்த எதை அதான வார்த்தை. போய் சொல்லு, காலை நீட்டிட்டு இருந்தவர் கையை நீட்ட மாட்டாராமான்னு சொல்லு. காலை நீட்டிட்டு இருந்தவர் கையை நீட்ட மாட்டாராமான்னு சொல்லு. அடுத்தவர் கையை நீட்டிட்டாருன்னா அப்புறம் காலை நீட்ட முடியாதுன்னு சொல்லு. இல்ல நமது வாழ்க்கைக்கான பெரிய தத்துவத்தை சரி அகற்றி ரத்னம் தான் ஷார்ட்டா 2 வருடம் சொல்லி தர்றாங்க. காலை நீட்டுறவரு கையை நீட்டக்கூடாது, அந்த கெட்டுக்கு முடியாது. ஒரு கால் கையை நீட்டிட்டேன்னா அவரு அதுக்கப்புறம் காலை நீட்ட முடியாது. ஆனா அந்த வார்த்தை சரியா இருந்து அப்படியே போய் சொல்லிட்டான். காலை நீட்டினவரு கையை நீட்ட மாட்டாரா, ஒரு கால் நீட்டிட்டாருன்னா அப்புறம் காலை நீட்ட முடியாதாமா கொண்டாடி வாங்கி வச்சுக்கிட்டார். நான் மௌலவிகளுக்கு பட்டமாக்குகிற மௌலவிகளுக்கு இது மாத்திரம் சொல்லுகிறேன். சொந்த தேவைகளுக்காக யாரிடத்திலாவது நீ எனக்கு கொடு என்று கையேற்றி விட்டால் பணிகளின் பாதிப்பும் உரத்து எடுத்து சொல்வதில் சுணக்கமும். பள்ளிவாசலுக்கு கையேற்றலாம் அது வேற, மதரசாவுக்காக கையேற்றலாம் அது வேற, ஒரு பப்ளிக் சோசியல் சர்வீஸ்க்காக கையேற்றலாம் அது வேற, ஏழைகளின் கல்விக்கு நீங்கள் வாருங்கள் வழங்குங்கள் துண்டை ஏற்றிட்டு ரோட்ல போனா அது வேற. சொந்த தேவைகளுக்காக வேண்டி என்று யாரிடத்திலாவது கையெழுத்து துவங்கிவிட்டால் அடுத்து நாம் உரத்து சொல்ல வேண்டிய சில விஷயங்களில் உரத்து சொல்ல முடியாத சூழ்நிலை வந்துவிடும் என்பதை தான் நாம் இங்கே நன்றாக புரிய வேண்டும். குறிப்பாக உலமாக்கள் பணியாற்றுகிற தலங்களில் இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் நிறையவே சந்திக்க வேண்டியவைகள் வரும். அல்லாஹ் வழங்கி இருக்கிற லீடர்ஷிப் என்கிற மாபெரும் இந்த தலைமைத்துவ போர்ஸில் நீங்கள் ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் ஓடியதற்கு பின்னாலே சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்கப்படுகிறீர்கள். முஃப்தி ஷபீசாப் அவர்கள் உருதுல திருக்குர்ஆனுக்கு தஃப்சீர் எழுதிய மாலிகுல் குர்ஆனுடைய ஆசிரியர் சொல்லுவாங்க, இது உலமா மலாபத்தி பெருக்கான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா திட்டு வாங்குற கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு வேண்டுமானாலும் திட்டுவார்கள், நாம தூக்கி போட்டு போக முடியாது. முதலாளி திட்டின உடனே அவன் தூக்கி போட்டு வேற பக்கம் போயிடுவான். சமுதாயமே திட்டினாலும் கூட நமது பொறுப்பில இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்காமல் தொடர்ந்து அதை முன்னெடுத்து ஊருக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எதற்கோ வருவான். அது ராத்திரி 5-6 பேர் கனவு கண்டு 10 பின்னாடி 8 மணி வரைக்கும் கனவை டைரக்ஷன் பண்ணி அவன் ஓட்டுவான். நிறையா இப்படி கனவு கண்டு இதுக்கு என்ன அர்த்தம், எனக்கு இப்படி நடக்குது இது என்ன அர்த்தம், எதற்கோ உறவாங்க. நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், அது விரிவாகிவிடும். நாம் அன்றாடம் ஒரு ஆளில் சந்தித்துக் கொண்டிருக்கிற எதிர்கொண்டிருக்கக்கூடிய எக்கச்சக்கமான பிரச்சனைகள் சிலதெல்லாம் நாம ஓதி இருக்கவே மாட்டோம். அதெல்லாம் கூட கேட்பாங்க. சொம்புல தண்ணி கொண்டு வந்து ஒரு அம்மா ஆரம்பிச்சாட்ட ஓதி கொடுங்க. என்ன ஓதி கொடுறது, என்னத்துக்கு? இல்ல நல்லா காஞ்சிட்டு இருந்துச்சு முருங்கை மரம் என் வீட்டுல, இப்ப காயே காய்க்க மாட்டேங்குது. என்ன ஓதுறதுன்னு தெரியல. குர்ஆன்ல எங்கெல்லாம் ஷஜரா மரம்னு வருதோ அதை பூரா ஓதி விட்டு ஆதமை பார்த்து அல்லாஹ் மரத்தை நெருங்காது என்று சொன்னான். மரம் முபாரக்கானது. மரம் எங்கெல்லாம் வருதோ அதை கூட எடுத்து ஓடி கொடுத்தா இது என்ன ஓடுறாங்க முருங்கை நிறைய வருது. சமயத்தில் தடுத்தடுத்து 7-8 வரைக்கும் வயசை இழுத்துட்டு வரும். அதுல ஓடி பார்க்கிறான், நம்ம காய்ச்சலாம் ஒண்ணு முடியே காட்ட மாட்டேங்கிறான். ஒண்ணு முடி கேட்காது ஓடுது.
அதற்கு யோசிச்சாரு இப்படிச்சுன்னு வர ஆயிரம் பூரா ஓடுவோம் வரதே நகைச்சுவைக்காக மட்டுமல்ல எல்லாத்துக்குமே. நான் சமீபத்தில் சொன்ன பிஎஸ்சி எழுந்தவர்கள் அவங்க இந்த பாரசீக உருது கவிதையெல்லாம் பாடம் நடக்கிறப்ப நிறைய சொல்லுவாங்க. அவங்க சொன்ன ஒரு செய்தி இது. அவங்க சொன்ன நகைச்சுவை ஒன்று. யாரும் ஒரு ஆளுநர் ஒரு அம்மா 2 கையில் கொண்டு வந்துச்சான். 2 கையில 2 பாட்டில் தண்ணியும் 2 கையில் ஓடி கொண்டு வந்துச்சான். எனக்கு ஒரு கையில் பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான், இன்னொரு கைது வீட்டுல போடி முண்டு ஒரு சேவல் அடக்காக மாட்டேங்கிறான். கூடைக்குள்ள போட மாட்டேன், கூடைக்குள்ளேயே போக மாட்டேங்குது. மதுரைப்பானா முடிச்சு அடைக்கணும் முடிய மாட்டேங்குது. அவரு 2 என்னமோ ஓடி கொடுத்துட்டாரு. இந்த பாவம் போயிடுச்சு. பெரிய பிரச்சனை ஏன்னா கையில மாற்றி கட்டி விட்டு இந்த அடகாக்கிற விஷயத்துக்காக உள்ள கையில பயிரத்து கட்டி பேசுறது அடிக்கடி இந்த மாதிரி கதைகள் சொல்லுவார்கள். அதுல ஸ்கூலுக்கு போகாத முடிச்சு சேவலை கட்டி விட்டு காலையில சிலேட்டை தூக்கிட்டு முழு சேவலை ஓடுதான் பட்டி கொடுத்து இவன் கூட தூக்கி கம்மிட்டு உட்காந்து என்று சொல்லுவார்கள். சின்னதா ஒரு மருத்துவரா ஒரு கனவு, ஒரு பிரச்சனை, ஒரு பேர் வைக்கிறது, ஒரு நிக்கா விஷயம், இந்த பொண்ணை கட்டிக்கலாமான்ற விஷயம், இந்த மாப்பிள்ளை நல்லவனான்ற விஷயம் எல்லாவற்றையுமே அந்த மகளாவுடைய ஆளுமிடத்தில் கேட்டுதான் முடிவெடுக்கிறார்கள். அவங்களா முடிவெடுக்கிறது இல்லை. வேற ஏதாவது பிசினஸ் அப்படின்னா நம்ம பக்கத்தில் வர்றதில்லை. ஆனால் மார்க்கெட்டோடு தொடர்புடைய எல்லா பிரச்சனைகளும் நம்ம தான் வழிகாட்டி என்கிற போது சமுதாயத்தில் சதைக்காமலும் சங்கடப்படாமலும் எதிர்கொண்டு நிறைய பணிகள் நாம் ஆற்ற வேண்டியது இருக்கிறது. நான் மீண்டும் துவக்கத்தில் சொன்னதை கூறி நிறைவு செய்கிறேன். உலகத்தில் மிகப்பெரிய அழியாத ஞானத்திற்கு சொந்தக்காரர்கள் காலல்லா கால ரசூலுல்லா என்று அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் எளிமை ஓதக்கூடியவர்கள். தொடர்ந்து இந்த பணிகளை இறக்கும் வரை நினைத்திருங்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். இறுதி மூச்சு உள்ளவரை இந்த மார்க்கத்தின் பணியாளர்களாய், சேவகர்களாய், ஊழியர்களாய் இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. இன்மையும் மறுமையும் வெற்றிக்குரிய பெருமக்களாய் ரகுநாதனை நம்மை ஆட்சி தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.